பெண்ணியத்தை காக்கிறோம், பெண்ணுரிமையை பேசுகிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அரைகுறைய ஆடைகளை போட்டுக்கிட்டு அர்த்தராத்திரியில் சுற்றிக்கிட்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் தன் இஷ்டத்துக்கு தன் போக்குக்கு தரதலையாக தரங்கட்டு திரியறது இல்லைங்க. பெண்ணுரிமை, பெண்ணியம், பாதுகாப்பு அப்படின்றது நம்ம வாழ்க்கையை நம்ம இருக்கிற இடத்துல நல்ல நிலையில் வாழ்ந்து நம்மளோட சந்ததிகளையும் நல்ல வழியில் வளர்த்து நம்ம முன்னோர்களுக்கும் பெருமை சேர்த்து அந்த பாரம்பரியமான பண்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் கண்டெடுத்த நம்ம கையில் கொடுத்துருக்க இந்த விஷயங்களை நம்ம தலைமுறைக்கும் அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கறதாங்க பெருமை. அதை விட்டுட்டு பெண்ணுரிமை காக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ 1-2 தரதலைங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய தவறான வழியில் போய்கிட்டு இருக்காங்க. காதல்ன்ற பேரில் சில போலிகள்கிட்ட மாட்டி கைக்குழந்தைகளோட சீரழிக்கப்பட்டு விடப்படுறாங்க தெருவில். அவர்களையும் தூக்கி சுமப்பவர்களாக பெற்றோர்கள் தான் இருக்காங்க. அந்த பெற்றோர்கள் இருக்கிறதால தானே நீங்கள் இன்றைக்கி நடுத்தருவில் நிறுத்தப்பட்டாலும் அரவணைக்கப்படுறீங்க. பின்னாடி உங்களை தூக்கி நிறுத்துகிறாங்க அதே பெற்றோர்கள். அதனால் கண்ணா பின்னான்னு கண்டவங்களாம் சொல்கிறத விட்டுட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச பெற்றோர்கள், கண்ணுக்கு தெரிந்த நம் முன்னோர்கள் சொன்ன வழி நடப்போம், நம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம், பண்பாட்டை போற்றுவோம்.